இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்தம் வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆட்டு ரத்தம் வந்து நம்ம வாரத்தில் ஒரு முறை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதில் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக இது வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து தேவையான அயன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். குழந்தைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆட்டு ரத்தத்தை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி அலாசிட்டு ஒரு 2 டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுறணும். கரைச்சி விட்டுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற ஆட்டு ரத்தத்தையும் சேர்த்திக்கலாம். நல்லா தண்ணி விடும். தண்ணி நல்லா சுண்டி வரும்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தேவைன்னா சேர்த்திக்கலாம். அப்புறம் குருமிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இது நல்லா தண்ணி சுண்ட வர அளவுக்கு நம்ம வணக்கிக்கணும். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வணக்கிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.